இது மகிமை நேரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நம்முடைய ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இயேசு கிறிஸ்து தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் சீசர்களிடம் வெளிப்படையாக சொல்லுகிறார். கொஞ்ச காலம் உங்களிடத்துல இருப்பேன், நான் உங்களை விட்டு எடுபடு போகிற நேரம் வரும். அப்போது தோமா அவரை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்போது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாயிருக்கிறேன். ஆம், ஆண்டவர் வழி தெரியாது கலங்கி நிற்கிற மக்களுக்கு அவர் வழியாகவும் அவர் ஜீவனாகவும் அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்போது இருக்கிற நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி நாம் அவருடைய வருகை அறிந்து கொள்வது? சூரியன் அந்தகாரப்படும், நட்சத்திரங்கள் விழும், சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கே செல்வது போல அவருடைய வருகை இருக்கும். அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களின் சேனையோடும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும் வேளையை பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார். அவர் பராக்கிரமசாலியாக வருவார், நியாயாதிபதியாக வருவார், ராஜாவாக வருவார். ஆம், ஆண்டவர் ராஜாவாக வரப்போகிறார். நம்மை 1000 வருஷம் ஆட்சி செய்கிற ராஜாவாக வரப்போகிறார். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம். அவர் எப்படி நமக்கு வழியாக இருக்கிறார்? மோசே ஆண்டவரோடு சீனாய் மலையில் முகமுகமாய் பேசும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும், ஆண்டவரே உம்முடைய வழி எனக்கு போதியும், அறிவித்தருளும் அப்படி என்று கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு அவர் செல்ல வேண்டிய வழியை காட்டுகிறார். இந்த பிரமாணங்கள், இந்த கட்டளைகள், வேத வசனங்கள் நாம் அவர் பாதையிலே செல்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வழிகளை விட்டு நீங்கள் விலகுவீர்கள் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்கிறோம், வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லப்படுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். மிகவும் அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடந்து வரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு ஆண்டவர் வழியை காண்பிப்பாராம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நம் தேவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறவராக இருக்கிறார். செவ்வையான வழியிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும்.
அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத். சங்கீதம் 86:11 இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். ஆண்டவருடைய சத்தியம். அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியமுள்ள தேவன். நமது தேவன் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அவர் கிருபை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உமது சத்தியத்திலே நடந்து கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சத்தியமுள்ள ஆண்டவரை, உண்மையுள்ளவரை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய வேதம் சத்திய வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், எது சரி எது தவறு நம்முடைய வாழ்க்கையில் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது நாம் நற்குணசாலிகளாக மாற முடியும். நாம் வாசித்தவைகளை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். நாம் தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த வசனங்களை நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கக்கூடாது? நாம் பரிச்சேதமும் சத்தியம் பண்ணக்கூடாது. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சத்தியம் உள்ளவர், நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், நானே ஜீவன், ஐ ஆம் த லைஃப். 1 பேதுரு 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாய் இருக்கிறது. அவருடைய பாதை ஜீவ பாதை. கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. அவருடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. புத்திமதிகளை காக்கிறவன் ஜீவ வழியில் நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று தைரியத்தோடு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். இயேசுவே வழி. அவர் நம்மை அழைத்து செல்லும் தனி வழிப்பாதையும் நெடுவழிப்பாதையின் துணையுமானவர். இயேசுவே சத்தியம். அவரை அறிவதற்கு தேவன் அருளிய வார்த்தை வேதமும் நாம் வாழும் நிரூபணமும் சத்தியம். இயேசுவே ஜீவன். அவரே தேவன் தரும் நிலைவாழ்வு, நிரந்தரமான வாழ்வு. ஜெபிப்போமா? நானே வழி, சத்தியம், ஜீவன் என்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வழியிலே, உம்முடைய சத்தியத்திலே, உம்முடைய ஆண்டவரே ஜீவ பாதையிலே நடந்து வர தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒப்பற்ற தெய்வமாகிய உம்மை ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய பாதையில் நடந்து வருகிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.